ஓம் சக்தி சக்தியில ஒரு முறை பிரியாவினுடைய கழுத்தில் இடதுபுறம் ஒரு கட்டி, நெல்லிக்காய் அளவு, அது வலி. இவங்களுக்கு ஒரு பிடிவாத குணம் உண்டு. என்ன அப்படின்னா, எதுனாலும் அம்மா தான் சரி பண்ணணும், நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், ஆஸ்பத்திரி மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அது அம்மாவுடைய பெண் பக்தர்கள் ரொம்ப ஈடுபாடு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அம்மாலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் இரவு படுக்க போகும் பொழுது படுத்துக்கொண்டே அந்த கட்டியை 3 தடவை மூலமந்திரம் சொல்லிக்கிட்டே நீவி கொடுப்பாங்க. இப்படி 6 மாசமா செஞ்சாங்க. 6 மாசமா செஞ்ச பின்னால அன்று 6 மாதம் கழித்து கனவில் நம் குரு பகவான் அவர்கள் வந்து அந்த கழுத்தை தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுத்து அவங்க அந்த கட்டிய தன் கையால எடுத்து பிரியா முன்னால் வீசி போடுறாங்க. பார் கட்டி அப்படின்னு. இதற்கு முன்னால அது தடவிட்டு இருந்த பொழுதே மூலமந்திரம் சொல்லி அந்த கட்டி காணாம போயிருச்சு. 6 மாசம் கழிச்சு கணவரிடம் சொல்ல அவர் வேற எங்கேயாச்சும் வந்திருக்கு புடைச்சிருக்கு பாருங்கிறாரு தூக்கத்துல. அதுக்கு பின்னால அந்த கனவுல வந்து அம்மா அவர்கள் வந்து இல்ல அந்த கட்டியை நான் எடுத்தெறிஞ்சிட்டேன், இது அப்பார் அந்த கட்டின்னு சொல்லி பிரியா முன்னால் தூக்கி போட்டாங்க. நெல்லிக்காய் அளவு உள்ள அந்த கட்டி. அதற்கு பின்னால அந்த கட்டியும் இல்லைங்க, வலியும் இல்லைங்க, கழுத்து நார்மலா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருந்தாங்க சக்திகளே. அடுத்து பாருங்க, இவங்க வீட்டினுடைய மாடியில ஒரு தெலுங்கு பெண் இருக்கிறாங்க, பேர் சுனிதா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்களால இரவில் தூங்கவே முடியறதில்ல. திடீர்னு ஒரு 15 நாளா இப்படித்தான் எந்திரிச்சு உட்காந்து குந்த வச்சு உட்காந்துக்கிட்டு தலையை காலுக்குள்ள விட்டு அப்படியே வெடிய உட்காந்துருப்பாங்க. இப்படி 15 நாளா இந்த மாதிரி. அவங்க தன்னுடைய பிரச்சனைய பிரியா கிட்ட சொல்றாங்க. பிரியா வந்து அம்மா பிரசாதங்களை கொடுத்து இதை வச்சுக்கோ, அம்மாவை கும்பிடு, அம்மா உன்னை காப்பாற்றுவாங்கன்னு பல வாரம் அம்மா பெருமையில எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுமே அம்மாவுடைய பிரசாதங்கள் ஆகிய சுயம்பு, விபூதி, குங்குமம் இதையெல்லாம் நெத்தியில வச்சுக்கிட்டு உடம்பூரா பூசிக்கிட்டு படுத்து தூங்கமே அம்மாவை வேண்டிக்கிட்டு முதன் முறையாக 15 நாள் கழித்து நிம்மதியாக தூங்கினார்களாம் சக்திகளே. அது அடுத்த நாள் அவங்க பிரியா கிட்ட ரொம்ப நன்றியோடு சொன்னாங்களா. எப்படி பாருங்க, அம்மா அவர்களுடைய பிரசாதம் சாதாரண விஷயமே அல்லங்க சக்திகளே. அது வந்து எதை வேண்டுமானாலும் செய்யும். நிறையா நான் இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய சொல்லியும் இருக்கிறேன். ஓம் சக்தி.